அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபையில் இடைவெளிகளை விட்டு கொஞ்சம் எல்லாரும் நெருங்கி வந்துடுங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முக்கியமான சுன்னா. இடைவெளியை விட்டா நமக்கு நம்ம நிகழ்ச்சிகளில் முழுமையாக பங்கெடுக்க விடாம ஷைத்தான் நமக்கு இடையூறு செஞ்சிடுவான். ரசூலுல்லாஹ் காட்டின முக்கியமான ஹதீஸ். இந்த சாஞ்சி கொள்ற இளமையான ஆட்களுக்கு கொஞ்சம் தூண்களை கொஞ்சம் விட்டு கொடுங்க, பாவம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وعلى آله وصحبه أجمعين أما بعد. يقول الله تبارك وتعالى في محكم تنزيله العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நெருங்கி வருகின்ற இந்த ரமலான் மாதத்தை முழுமையான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இப்படியான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஏற்பாட்டின் நோக்கமெல்லாம் இந்த மஹல்லாவில் இருக்கின்ற நமது சகோதரர்கள் எல்லோரும் இந்த ரமலானின் மூலமாக முழுமையான பயனை அடைந்து கொள்ள வேண்டும். அதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதிலே ஒருவருக்கொருவர் உதவியாக, ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அதிலே இஷாவுக்கு முன்னால் நிகழ்த்தப்பட்ட உரையிலே இந்த நோன்பு நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கான காரணிகள் என்ன என்பவைகளையெல்லாம் மிக தெளிவாகவும் அழகாகவும் அந்த உரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய அந்த ஷேக் அவர்கள் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தினார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு நபிகளாரின் இரவு தொழுகை எவ்வாறு இருந்தது என்பதை உங்களுக்கு நான் இந்த இடத்திலே தெளிவுபடுத்தலாம் என விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா நமக்கு தொழுகையை இரண்டு வகையாக காட்டி தந்திருக்கின்றான். ஒன்று கடமையான தொழுகை, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழ வேண்டும். அது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். அது நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவரை முஸ்லிமாக அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். இது தொழுகையின் ஒரு பகுதி. மறுபகுதி நபிலான தொழுகை, அதாவது சுன்னத்தான தொழுகை. இந்த சுன்னத்தான தொழுகை இரவு பகலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய அந்த அமைப்பை நாம் பார்க்கின்றோம். அதில் முதலாவதாக பரலான தொழுகைகளுக்கு முன்னால பின்னால் உள்ள ராத்திபத்தான தொழுகை. அடுத்ததாக லுஹர், அதாவது அதிகாலையிலே சூரியன் உதித்ததிலிருந்து லுஹர் தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்திலே தொழப்படுகின்ற லுஹா தொழுகை. அடுத்ததாக மஸ்ஜிதுக்குள்ளே எப்பொழுதெல்லாம் பிரவேசிக்கின்றோமோ அப்பொழுது தொழுகின்ற தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை. ஒரு நாளைக்கு எத்தனை வரை உது செய்கின்றோமோ அந்த உது செய்து முடிந்ததற்கு பின்னால் தொழுகின்ற அந்த உதுவுடைய தொழுகை. இப்படி பலதரப்பட்ட சுன்னத்தான தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அப்படியான தொடரிலே இஷா தொழுகைக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் இடையிலே தொழப்படுகின்ற இரவு தொழுகையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். இந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் எண்ணிக்கை இருக்கின்றது. நாம நினைத்தபடியெல்லாம் கணக்கில்லாமல் தொழுது கொண்டு போகின்ற அமைப்பு இந்த தொழுகையில் இல்லை. ராத்திபத்தான தொழுகை எடுத்துக்கொண்டால் வலியுறுத்தப்படாத என்ற 2 வகை இருக்கின்றது. சுபஹுக்கு முன்னால் 2, லோருக்கு முன்னால் 2 4, பின்னால் 2 6, மக்ரிபுக்கு பின்னால் 2 8, இஷாவுக்கு பின்னால் 2 10. இது வலியுறுத்தப்பட்ட சுன்னா. வலியுறுத்தப்படாதது லோருக்கு முன்னால இன்னும் பிரத்யேகமாக 2, லோருக்கு பின்னால் இன்னும் பிரத்யேகமாக 2 4, அசருக்கு முன்னால் 4 8,
மாரிவுக்கு முன்னால் 2:10. இது வலியுறுத்தப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எண்ணிக்கை காட்டி தந்திருக்கின்றார்கள். இதுதான் அளவு. இதே போல முஹாவுடைய தொகை எடுத்துக்கொண்டால் ஆக குறைந்தது 2, மத்திய தரம் 8, ஆகக்கூடியது 12. இப்படி காட்டி தந்திருக்கின்றார்கள். இதே போல இரவில் தொழுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிகாட்டல் 11 ரக்அத்துகள். இந்த 11 ரக்அத்துகளைத்தான் நாம் இரவில் தொழ வேண்டும். இந்த இரவு தொழுகை சம்பந்தமாக ஆயிஷா நாயகியிடத்திலே அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு தாபிஈ, இவர் சஹாபி அல்ல, இவர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சுவர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்களிலே ஒருவர். அவருடைய மகன் தான் இந்த அபூ சலமா. இந்த அபூ சலமா ஆயிஷா நாயகியிடத்திலே போய் கேட்கிறார், கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான. ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு கால தொழுகை எவ்வாறு இருந்தது? இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இதற்கு ஆயிஷா நாயகி பதில் சொல்லும் போது சொல்கிறார்கள், மாக்கான யஸீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான வலா கைரிஹி அலா 11 ரக்அத்தன். ரமலானிலோ அல்லாத காலங்களிலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்அத்துகளை விட அதிகப்படுத்தியதே கிடையாது. ஆக கூடினா 11. அதுதான் நபி அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்று ஆயிஷா நாயகி இந்த தோழருக்கு அறிவிக்கிறார்கள். இப்போது இங்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன? ரமலானில் எத்தனை ரக்அத் தொழுதார்கள்? அதுதான் கேள்வி. ஆயிஷா நாயகி பதில் சொல்லும் போது ரமலானில் 11 தொழுதார்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படி சொல்லவில்லை? ரமலானில் 11 தொழுதார்கள் என்று சொல்லியிருந்தால் ரமலானிலும் 11, ரமலான் அல்லாத காலத்திலும் 11 என்று அந்த தவறான அர்த்தம் கொள்வதற்கு இடம் இருக்கின்றது, தவறான விளக்கம் கொள்வதற்கு இடம் இருக்கின்றது. இதற்கு நபி ஆயிஷா என்ன பதில் சொல்கிறார்கள்? ரமலான் அல்லாத காலத்தில் எந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்களோ அதே தொழுகையைத்தான் ரமலானிலும் தொழுதார்கள். அந்த தொழுகை எந்த அளவுக்கு அவர்கள் நீளமாக தொழுதார்கள் என்றால், யுஸல்லி அர்பஅன், 4 ரக்அத்துகள் தொழுவார்கள். ஃபலா தஸ்அல் அன் தூலிஹின் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகையும் அதனுடைய நீளத்தையும் எடுத்து கேட்டு விடாதே. அந்த அளவுக்கு நீண்ட நேரம் தொழுவார்கள், அந்த அளவுக்கு அழகாக தொழுவார்கள். அழகாக தொழுவார்கள் என்ன? கிராத்தை, ஓதுகின்ற கிராத்தை தெளிவாக அழகாக விளங்குகின்ற அளவுக்கு அழகாக ஓதுவார்கள், நீண்ட நேரம் தொழுவார்கள். அதே போல சும்மை யுஸல்லி அர்பஅன், இன்னும் 4 ரக்அத்துகள் தொழுவார்கள். ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகையும் அதனுடைய நீளத்தையும் என்னிடத்தில் கேட்டு விடாதே. அதே போல சும்மை யுஸல்லி ஸலாசன், பின்னர் 3 ரக்அத்துகள் தொழுவார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்றால், 11ஐயும் எப்படி தொழுவார்கள் என்ற தெளிவையும் சொல்லியிருக்கிறார்கள். 11 தொழுவார்கள் என்று மட்டும் சொல்லிவிடாமல் அதை எப்படி எப்படி தொழுவார்கள் என்று அந்த 11க்குரிய அந்த கணக்கை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தியை நாம் சஹீஹுல் புகாரியிலே நாம் 1140வது ஹதீஸாக இதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 1147வது ஹதீஸாக சஹீஹுல் புகாரியிலே நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த செய்திதான் இந்த இரவு தொழுகை மொத்தம் 11 ரக்அத் தான். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே இந்த குர்ஆன் சுன்னா அமைப்பு 1947ஆம் ஆண்டு காலத்திலே இது இந்த அமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த காலத்திலே இந்த தொழுகையுடைய நடைமுறைகளிலும் எது சுன்னத்தோ அது துணிச்சலாக தைரியமாக நிறைவேற்றப்பட்டது. அதாவது எந்த விதமான பித்அத்துகளும் இல்லாமல் சுன்னா அமைப்பிலே தொழுகை நிலைநாட்டப்பட்டது. கூட்டுதுவா இல்லாமல், சுபஹுக்கு குனூத் இல்லாமல் இந்த தொழுகை நிறைவேற்றப்பட்டது.
அதே போல ரமலான் வந்து விட்டால் ரமலானுடைய காலத்திலே 11 ரக்காத்துகள் தொழுகை நடைபெற்றது. அந்த காலம் நாம் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலம். நாம மதரசாவில் ஓதி நாம் வெளியாகி வருவதற்கு முன்னதாக இந்த ஊரிலே, இந்த கல்முனை குடியிலே நமது முற்காலத்து சகோதரர்கள் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் கியாமுல்லை ரமலானிலே தராவி என்ற இந்த கியாமுல்லையிலே தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்திலே பள்ளிவாசலுக்கு கல்லடிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் கல்லடித்தார்கள்? பாரம்பரியமாக தொழுது வந்த 23 ரக்காத்தை இல்லாமல் ஆக்கி இவர்கள் 11 ரக்காத்து தொழுகிறார்கள் என்பதற்காக பள்ளிவாசலுக்கு கல்லறி நடந்திருக்கின்றது. அந்த அளவு சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? 23 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்று மக்களுக்கு வலியுறுத்தி கூறிக்கொண்டிருந்த அந்த உலமாக்கள் தான் காரணம். 23 ரக்காத்துகள் தான் ரமலானில் தொழ வேண்டும், 11 ரக்காத்துகள் ஜமாத்தாக தொழுவது பிழையானது என்ற கருத்து சொல்லப்பட்டதுதான் இதற்கான காரணம். அப்படி சொன்னது மட்டுமல்ல, அந்த மக்களை தூண்டிவிட்டு இப்படியான அடாவடித்தனங்கள் கூட அந்த காலத்தில் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் தெளிவாக விளங்க வேண்டும். நாம் தொழுகின்ற இந்த தொழுகை 23 ரக்காத்துகளா அல்லது 11 ரக்காத்துகளா என்பதை நாம் தெளிவாக விளங்க வேண்டும். ஏன் இந்த தலைப்பை இன்று நான் தெரிவு செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இங்கு இருந்த நமது பழைய முகங்கள் நாம் 99% இப்பொழுது இல்லாமல் இருக்கின்ற நிலைமை பார்க்கின்றோம். இந்த ஜமாத் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இருந்த மிக பெரும் தியாகிகளாக, அந்த காலத்தில் இருந்த இளைஞர்களாக, வாலிபர்களாக இருந்த பலர் இப்போது மரணித்து அவர்கள் என்னிடையே சேர்ந்து விட்டார்கள். அல்லாஹும் வர்ஹம்ஹும். இப்போது இருக்கின்ற இந்த தலைமுறை இளம் தலைமுறைகளாக இருப்பதனால இந்த 11 ரக்காத்து சரியானதா 23 ரக்காத்து சரியானதா என்ற விளக்கத்தை இந்த இளம் தலைமுறைகள் ஹதீஸ்களின் அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சுன்னத்தான தொழுகைகளை எப்படி ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், ஒவ்வொரு எண்ணிக்கையின் அடிப்படையிலே தொழுதார்களோ, அதே போல இரவு தொழுகையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 என்ற எண்ணிக்கையில் தான் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்ற இந்த செய்தியை தான் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்துல இதே செய்தியை நாம் பார்க்கின்றோம். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய 1339வது ஹதீஸிலே ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையை 11 ரக்காத்துகள் தொழுதார்கள், இறுதியில் 1 ரக்காத்தை கொண்டு வித்ர் செய்தார்கள் என்று ஆயிஷா நாயகி அறிவிக்கின்ற இந்த செய்தியை பார்க்கின்றோம். இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா வகையான இபாதத்துகளை பற்றியும் அதிகமாக சஹாபாக்கள் அறிவித்திருப்பதை பார்க்கின்றோம். ஆண்கள், அதாவது நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் நபிகளாருடைய இரவு தொழுகை சம்பந்தமான ஹதீஸ்களை அறிவிப்பதிலே அதிகமாக அறிவித்த அறிவிப்பாளராக ஆயிஷா நாயகியை பார்க்கின்றோம். இதற்கான காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறு தொழுகைகளை பள்ளிவாசல்லே அவர்களே இமாமாக நின்று ஜமாத்து நடத்தி மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக தொழுவார்கள். இது பரலான தொழுகையை அவர்கள் தொழுது அமைப்பு. பரலான தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துகள் கூட சில சுன்னத்துகளை வீட்டில் தொழுது விட்டு வருவார்கள். அது குறிப்பாக ஃபஜ்ருடைய முந்தின 2 ரக்காத்து சுன்னத்தையும் அவர்கள் வீட்டில் தொழுதுட்டு வருவார்கள். அதற்கான காரணமும் சொல்வார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபறுகளாக, மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், அந்த வீடுகளில் நீங்கள் நபிலான தொழுகைகளை தொழுங்கள் என்று சொல்வார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையை பள்ளிவாசலில் வந்து மக்களுக்கு முன்னால் தொழவில்லை, தங்களுடைய வீடுகளில் தான் தொழுதிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏக காலத்தில் 9 மனைவிகள் இருந்தார்கள். 11 திருமணம் முடித்திருந்தாலும் கூட மதீனாவிலே அவர்கள் வாழும்போது அவருடைய பிற்காலம் ஏக காலத்தில் 9 மனைவிகள் இருந்தார்கள். இந்த ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டில் ஒவ்வொரு நாளைக்கு தங்குவார்கள். அதில்
தங்களுடைய வீடுகளில் மட்டும்தான் அவர்கள் இந்த இரவு தொழுகையை தொழுவார்கள். பள்ளிவாசலுக்கு வந்து தொழ மாட்டார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான். ஒரு சில சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்கு தொழ வருவார்களே அல்லாமல் அனைத்து சஹாபாக்களும் இந்த இரவு தொழுகைகளை வீடுகளில் தான் தொழுவார்கள். அந்த நடைமுறையின் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தான் இந்த இரவு தொழுகை தொழுத காரணத்தினால நபிகளாருடைய செயல்பாடுகளை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளராக ஆயிஷா நாயகி அதிகமாக இருந்தார்கள். நபிகளாருடைய மனைவிமார்களே ஆயிஷா நாயகி அறிவித்தது போல ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ராவிகளாக ஏனைய மனைவிமார்களை நாம் காணக்கூடியதாக இருக்கவில்லை. காரணம், ஆயிஷா நாயகி அவர்கள் ஹதீஸ்களை அறிவிக்கின்ற விஷயத்திலே அந்த அளவுக்கு மிக மிக தெளிவாகவும் மும்முரமாகவும் இருந்தார்கள் என்பதை அவருடைய வரலாறு நமக்கு காட்டுகின்றது. இது இன்னொரு முக்கியமான செய்தியை நான் இடையிலே சொல்லிக் கொள்ள வேண்டும். அதாவது ஆயிஷா நாயகி இருக்கின்றார்களே, இந்த ஆயிஷா நாயகியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கும் போது ஆயிஷா நாயகியுடைய வயது 7, நபிகளாருடைய வயது 50. இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய கண்ணோட்டத்திலே இது ஒரு அதாவது சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்வார்கள். வயது வராத ஒரு பிள்ளையை வயது வந்த ஒருவர் திருமணம் முடிப்பது சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான துஷ்பிரயோகம் எதையும் செய்யவில்லை. ஆயிஷா நாயகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய 7வது வயதில் திருமணம் முடித்தாலும் கூட அவர்களோடு மனைவியாக குடும்பம் நடத்தியது பருவம் வந்ததற்கு பின்னால். அதற்கு முன்னால் ஒரு நாள் கூட ஆயிஷா நாயகியோடு தனி அறையில் வாழ்ந்தது இல்லை. இதை நீங்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற மிக கீழ்த்தரமான ஒரு விமர்சனம் என்னவென்றால், 7 வயது பிள்ளையாக இருக்கும் போது ஆயிஷா நாயகியை நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்பதோடு நிறுத்திக் கொண்டு அதற்கு அப்பால் விமர்சனம் செய்வார்கள். இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். நீங்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வரலாற்றை சொல்லுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு அதிகமாக நம்முடைய சகோதரர்கள் குர்ஆனை வாசிப்பதில்லை, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை வாசிப்பதில்லை, ஹதீஸ்களை வாசிப்பதில்லை. கடந்த சுமார் ஒரு 50 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்துல இந்த குர்ஆன் என்பது தமிழ் மொழிபெயர்ப்பு வந்திருக்கவில்லை. 1938ஆம் ஆண்டுக்கு பின்னால் தான் இந்த குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பு வந்தது. அதே போல இந்த ஹதீஸ்களுடைய மொழிபெயர்ப்பு 1990க்கு பின்னால் தான் வந்தது. அதற்கு அப்படி வந்திருந்தும் கூட இப்பொழுது நம்ம மக்கள் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளையோ ஹதீஸுடைய மொழிபெயர்ப்புகளையோ வாசிப்பது இல்லை. இது எந்த அளவு துரதிஷ்டம் என்று சொன்னா, பொதுமக்களாகிய உங்களை விடுங்கள், உலமாக்களிலும் கூட அதிகமானவர்கள் இலைகளை வாசிப்பதில்லை, ஹதீஸ்களை வாசிப்பது இல்லை. இதற்கான சில காரணங்களை தான் சொல்ல வருகிறேன். என்னவென்றால், ஆயிஷா நாயகி 7 வயதாக இருக்கும் போது அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்க வேண்டும் என ஒருபோதும் அவர்கள் எவரிடத்திலும் சொன்னதில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதும் இல்லை, அல்லது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் மூலமாக செய்தி அனுப்பியதும் இல்லை. நபி அவர்களுக்கு அப்படியே எண்ணம் இருந்ததும் இல்லை. ஆயிஷா நாயகியை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட இருந்ததில்லை, அப்படி நினைத்தும் பார்க்கவில்லை. இப்பொழுது ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். நபிமார்கள் காணுகின்ற கனவுகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற வஹி. எப்படி நபிமார்கள் காணுகின்ற கனவு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு என்ன, அதே போல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு என்ன, இப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு என்ன என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அது வேறு தலைப்புல போகக்கூடாது என்பதற்காக சுருக்கமாக சொல்கிறேன். இதே போல நபிமார்கள் காணுகின்ற எல்லா கனவுகளும் வஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் இறுதி கட்டம் ஹிஜ்ரத் செல்வதற்கு சுமார் 2 வருடங்களுக்கு முன்னதாக நபி அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். அது எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலே ஒருவர் தோன்றுகிறார். அவர் தன்னுடைய கையிலே இப்படி ஒரு பல்லாக்கு சுமந்து கொண்டு போகிறார். பல்லாக்குன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த அரசர்களை ஒரு பல்லாக்குல வச்சு தூக்கி கொண்டு போவாங்க. அந்த பல்லாக்குல சின்னதும் இருக்கு, பெரியதும் இருக்குது. ஒரு பல்லாக்க 2 கையில இப்படி ஒருவர் தூக்கி கொண்டு போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே போய் பார்க்கிறார்கள்.
அந்த பல்லாக்கு பட்டுப்பிடவையால் மூடப்பட்டிருக்கிறது. அந்த பிடவையை நீக்கிவிட்டு உள்ளே எட்டி பார்த்தார்கள். ஆயிஷா நாயகி படுத்திருக்கிறார். அந்த பல்லாக்குக்குள்ளே ஆயிஷா நாயகி காலை நீட்டி படுத்திருக்கிறார். இப்பொழுது நபி அவர்களை பார்க்கின்ற நேரத்திலே அதை சுமந்து செல்கின்றவர் நபி அவர்களை பார்த்து சொல்கிறார், இவரை அல்லாஹ் உங்களுக்கு திருமணம் செய்து தர நாடி இருக்கிறார். ஆயிஷா நாயகியை திருமணம் முடித்து வைத்து யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நபி அவர்கள் அவர்களாக பெண் கேட்டு ஆயிஷா நாயகியை திருமணம் முடித்தது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நபி அவர்கள் இந்த கனவை சொல்லவில்லை, அப்படியே மறைத்து விட்டார்கள். இன்னும் சில தினங்களில் அதே கனவை காணுகிறார்கள். அப்பொழுது சொல்லவில்லை, மறைத்து விட்டார்கள். 3வது முறை அந்த காட்சியை கண்டார்கள். அதற்கு பின்னால் இந்த செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி அவர்கள் தெரியப்படுத்தியதற்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் எனது மகள் ஆயிஷாவை இன்னவருக்கு யாராவது ஒருவருக்கு திருமணம் முடிக்க நான் முடித்துக் கொடுக்க விரும்பி இருந்தேன். அதாவது பருவமானதற்கு பின்னால இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதனால இதை நான் செய்து வைக்கிறேன் என்று உடனடியாக செய்து வச்சாங்க. திருமணம் முடித்து வைக்கப்பட்டாலும் ஆயிஷா நாயகி பெற்றோர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நபி அவர்களுக்கு சௌதா நாயகி ஒரு மனைவி இருக்கிறார்கள். அவர்களோடு நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருப்பதனால் ஆயிஷா நாயகியை தன்னோடு அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை, பெற்றோர்களோடு இருக்கிறார்கள். இப்பொழுது ஹிஜ்ரத் நடைபெறுகிறது. ஹிஜ்ரத்து சென்றதற்கு பின்னால ஆயிஷா நாயகி மதீனாவில் இருக்கின்ற போது அவர்கள் பருவம் அடைகிறார்கள். அப்போதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா நாயகியை கையோடு பிடித்துக் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியோடு குடித்தனம் நடத்துகிறார். சகோதரர்களே, ஆயிஷா நாயகி அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனைவியாக தெரிவு செய்வதற்கான ஒரு நியாயமான காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவா இருக்கிறது. நபியோடைய மௌத்துக்கு பின்னால் இந்த உலகம் இருக்கின்ற காலம் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தாவா. அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் என்றால் ஒரு நபி வருவார், அவர் மரணித்ததற்கு பின்னால் இன்னொரு நபி வருவார், ஒரு நபி இருப்பார், அவருடைய காலத்திலே வேறு பகுதிக்கு இன்னொரு நபி இருப்பார். இப்படியே நபிமார்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த நமக்காக வந்த இந்த நபி இறுதி நபி. அவருடைய மௌத்துக்கு பின்னால் வேறு நபி வரமாட்டார். அதனால் இந்த நபியை கொண்டு ஸ்தாபிக்கப்படுகின்ற இந்த ஷரியத், இந்த தீன், இந்த மார்க்கம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். எந்த குறையும் எவரும் சொல்ல முடியாததாக இருக்க வேண்டும் என்பதனால அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஆண்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் அவர்களால் சொல்லப்பட முடியும். ஆனால் குடும்ப ரீதியாக பெண்களுக்கு சொல்லப்பட வேண்டிய சில விஷயங்களை சொல்ல வேண்டுமாயிருந்தால் நபி அவர்களுடைய தாவாவுக்கு துணையாக ஒரு பெண் இருக்க வேண்டும். அந்த பெண் இந்த ஆபீஸ்கள்ல பிரைவேட் செக்ரட்டரி என்று அந்த டாக் ரூமுக்கு அந்த குமர பிள்ளைகளை வச்சு கொண்டிருப்பாங்களே, அப்படி ஒரு பெண் இருக்க முடியாது. அதை சரியாக தேர்த்துக் கொள்ள முடியாது. அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும்? நபிகளாருக்கு மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்பதனால் அல்லாஹ் தஆலா அந்த மதீனாவில் அப்போது இருந்த அந்த பெண்களில் விவேகமான ஒரு பெண்ணை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவு செய்கிறான். மக்காவிலே நபியுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால் முஸ்லிம்களாக இருந்த அந்த சமுதாயத்திலே விவேகமான ஒரு பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தெரிவு செய்கிறான். அவர்கள் தான் ஆயிஷா நாயகி. ஆயிஷா நாயகியுடைய அறிவாற்றலை நாம் எந்த அளவு பார்க்கிறோம் என்று சொன்னால், ஹதீஸ்களுடைய நூல்களை புரட்டி பாருங்கள். அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த அந்த ராவிகளின் வரிசையிலே அவர்கள் 2ஆம் 3ஆவது இடத்தை பிடிக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் அதிகமான ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் அதிகமான ஹதீஸ்கள் அறிவித்த அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த ஹதீஸ்களை நாம் அதிகமாக காணுகின்றோம். அப்படியான ஹதீஸ்களிலே
இரவு தொழுகை சம்பந்தமாக அறிவித்த அறிவிப்பாளர்கள் வரிசையிலே ஆயிஷா நாயகியுடைய ஹதீஸ்கள் தான் 95% ஹதீஸ்கள் இருக்கின்றன. காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையை வீட்டில் தான் தொழுதிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் என்ன வழங்க வேண்டும்? ஆயிஷா நாயகியை அல்லாஹ் தஆலா நபிகளாருக்கு மனைவியாக தெரிவு செய்ததற்கு காரணம் அவருடைய தாவாவுக்கு ஒரு பெண் துணை தேவை. அதுக்கு ஒரு நல்ல சம்பவத்தை சொல்லலாம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து மாதவிடாய் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கிறார். நபி அவர்கள் ஒரு ஆண், கேள்வி கேட்டது ஒரு பெண். அதனால அந்த பெண்ணுக்கு புரியக்கூடியவாறு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு புரியவில்லை. 2ஆம் முறையும் கேள்வி கேட்கிறார். மறுபடியும் பதில் சொன்னார்கள், புரியவில்லை. 3ஆம் முறையும் கேள்வி கேட்கிறார். வீட்டுக்குள்ளே இந்த ஆயிஷா நாயகி வெளியே வந்து அவருடைய இந்த கை முழங்கைக்கு மேற்பட்ட அந்த கொடுங்கையை ஒரு பிடித்து இழுத்துக் கொண்டு போகிறார்களா, உனக்கு நான் சொல்லி தருகிறேன் என்று வீட்டுக்குள்ளே அவர்கள் அழைத்து சென்று அதை எப்படி என்ற இந்த விளக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று அந்த செய்தியை பார்க்கின்றோம். இப்படி ஆயிஷா நாயகி நபி அவர்களுடைய தாவாவுக்கு எந்தெந்த அளவு துணையாக இருந்திருக்கின்றார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அப்படியான அந்த ஆயிஷா நாயகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு தொழுகை சம்பந்தமாக சொன்னதற்கான காரணம் என்ன? அந்த அளவுக்கு நபி அவர்கள் இந்த தொழுகையை வீட்டில் தான் தொழுதிருக்கிறார்கள் என்பதனால் தான் ஆயிஷா நாயகி இந்த செய்தியை நமக்கு சொல்கின்றார்கள். அதனால் தான் அபூ ஸலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் என்பவர் ஆயிஷா நாயகியிடத்தில் சென்று நபிகளாருடைய இரவு தொழுகை எவ்வாறு இருந்தது என்று கேள்வி கேட்கிறார். நபி அவர்கள் மக்கள் காணக்கூடியவாறு பகிரங்கமாக பள்ளிவாசலுக்கு வந்து பிந்திய இரவுலே அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே அவர்கள் தொழுதிருந்தால் இந்த கேள்வியை ஆயிஷா நாயகியிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடத்தில் கேட்டிருக்கலாம்? உமர் ரலியல்லாஹு கேட்டிருக்கலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டிருக்கலாம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்டிருக்கலாம், அனஸ் ரலியல்லாஹு கேட்டிருக்கலாம். இப்படியான நபி அவர்களோடு நெருக்கமாக இருந்து ஹதீஸில் அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் இருக்கின்றார்களே, அந்த சஹாபாக்களிடத்தில் அவர் கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்கவில்லை? நபிகளாருடைய இரவு தொழுகை வீட்டில் தான் நடைபெற்றது. ஏன்? அவர்கள் என்ன சொன்னார்கள்? உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக கபறுகளாக ஆக்க வேண்டாம், உங்களுடைய வீடுகளிலே நஃபில் தொழுங்கள் என்று சொன்னார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அதனால் இந்த அபூ ஸலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் கேட்ட கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா என்ன பதில் சொன்னார்கள்? மா கான யஸீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான வலா கைரிஹி அலா 11 ரக்காத்தன். ரமலானிலோ அதல்லாத காலங்களிலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகளை விட அதிகம் தொழுததே கிடையாது. அப்படியானால் நபி அவர்கள் தொழுத இந்த 11 ரக்காத் சம்பந்தமான இந்த ஹதீஸை நாம் எடுத்துச் சொல்கின்ற நேரத்திலே இன்று யாரெல்லாம் 23 ரக்காத்துகள் தொழுது கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் முன்வைக்கின்ற வாதம் என்ன தெரியுமா? ஆயிஷா நாயகியிடத்திலே கேட்கப்பட்ட இந்த கேள்வி தஹஜ்ஜுத் தொழுகை சம்பந்தமான கேள்வி. அதனால் தஹஜ்ஜுத் தொழுகையுடைய எண்ணிக்கை 8, 3, 11 என்றுதான் ஆயிஷா நாயகி பதில் சொல்லி இருக்கிறார்கள். நபி அவர்கள் தராவி என்ற பெயரிலே அதல்லாமல் அவர்கள் வேறு தொழுகை தொழுதிருக்கிறார்கள் என்ற ஒரு நியாயத்தை ஒரு பதிலை இன்று மக்களுக்கு மத்தியிலே சொல்லி மக்களை குழப்பி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அவர்கள் நாம் சொல்லுகின்ற கருத்துக்களை செயல்படுத்த வேண்டும் என்பதிலே ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பொதுமக்களை குழப்புகின்றவர்களாக இந்த உலமாக்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலமாக்கள் ஏகமனதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே அங்கீகரிப்பார்களா இருந்தால் ஒரு பிரச்சனை இருக்க மாட்டாது. இப்பொழுது நாம் வருகிறோம். அதாவது நபி அவர்கள் ரமலானில் தஹஜ்ஜுத் தொழுகை என்ற பெயரில் தொழுதுதான் இந்த 11 ரக்காத் என்றும், இதல்லாத தொழுகைகளை அவர்கள் இரவில் தொழுதிருக்கிறார்கள் என்றும் இப்படி இவர்களுடைய நியாயம் சொல்வார்களா இருந்தால், அதாவது உங்களுடைய ஹதீஸுடைய இலக்கங்களை எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? நீங்களும் திரட்டி பார்க்க வேண்டும் என்பதற்காக. அதாவது உங்களுக்கு விபரமில்லாமல் சொல்லி உங்களை குழப்பாமல் நீங்களும் ஹதீஸை புரட்டி பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். சஹீஹ் முஸ்லிமில் வருகின்ற 1340வது ஹதீஸ். இந்த ஹதீஸிலே ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகை முடிந்ததிலிருந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு இடையில் 11 ரக்காத்துகள் தொழுவார்கள். இந்த அதாவது இஷா தொழுகை முடிந்ததிலிருந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு இடையில்
11 ரக்காத்துகள் தொழுவார்கள். 2 தொழுது சலாம் கொடுப்பார்கள். இறுதியில் 1 ரக்காத்தை கொண்டு வித்திர் செய்வார்கள். இங்கே நாம் 2 விதமான விளக்கங்கள் இந்த ஹதீஸிலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். ஒன்று, இந்த ரமலானிலே கியாமுல் லைல் தொழுகை நடத்துகின்ற நேரத்திலே 4 சலாமிலே 8 ரக்காத்து தொழுதுவிட்டு 3 ரக்காத்துகளையும் ஒரே சலாமில் தொழுகின்ற நடைமுறையை பார்க்கின்றோம். அந்த நடைமுறை ஏற்கனவே நான் எடுத்த அந்த புகாரியிலே வருகின்ற 1147வது அந்த ஹதீஸை வைத்துத்தான் அந்த 3 ரக்காத்தையும் ஒரே சலாமிலே தொழுகின்ற அந்த நடைமுறை பின்பற்றப்படுகின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரே சலாமிலே 3 ரக்காத்துகள் தொழுவதாக இல்லை. அது எதை தெளிவுபடுத்துகின்றது? இப்பொழுது நான் சொன்ன முஸ்லிமிலே வருகின்ற 1340வது ஹதீஸிலே ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறார்கள்? இஷா தொழுகைக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் இடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகள் தொழுவார்கள். 2 தொழுது சலாம் கொடுப்பார்கள். இறுதியில் 1 ரக்காத்தை கொண்டு வித்திர் செய்வார்கள் என்று இங்கே ஆயிஷா நாயகி அறிவிக்கின்ற இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் 5 சலாமிலே 10 ரக்காத்து தொழுதுவிட்டு 1 ரக்காத்தை தனியாக தொழுது வித்ரு செய்திருக்கின்றார்கள், வித்ராக தொழுதிருக்கின்றார்கள் என்ற இந்த செய்தியை பார்க்கின்றோம். இதிலே 2வது விளக்கம் என்ன தெரியுமா? அதாவது இந்த ஆயிஷா நாயகி ரமலானிலோ அது அல்லாத காலங்களிலோ 11 ரக்காத்தை விட அதிகப்படுத்தவில்லை என்பது தஹஜ்ஜுத் தொழுகைக்குத்தான் என்று மக்களை குழப்புகிறார்களே, அவர்களுக்குரிய பதில் இதில் இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது? இஷா தொழுகை முடிந்ததிலிருந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு இடையில் 11 ரக்காத் என்றால் இது வேறு எந்த தொழுகையும் தொழவில்லை. இந்த 11 ரக்காத்தை தவிர வேறு எந்த தொழுகையையும் அவர்கள் தொழவில்லை என்பதை இது நமக்கு மிக தெளிவாக காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இங்கே இன்னும் ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு இடையில பேஸ்புக்ல ஒருவர் இந்த தராவி தொழுகை சம்பந்தமாக அவர் எழுதுகிறார். அப்படி எழுதி கொண்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவருடைய தகுதி என்ன? அவர் முஃப்தி. முஃப்தி என்றால் முஃப்தியில பட்டம் என்ன? அதாவது பாகிஸ்தான்ல ஒரு கல்லூரி இருக்கின்றது, அரபு கல்லூரி. அந்த கல்லூரியில அதாவது 6 ஹதீஸ் கிரந்தங்கள், அதுக்கு குத்துபு சித்தான்னு சொல்றது. இந்த 6 ஹதீஸ் கிரந்தங்களையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கிறது. அதாவது அந்த ஆசிரியர் என்ன செய்வார்? அந்த பாடத்தை தொடங்கினார், பாடம் முடியும் வரைக்கும் ஒரு பாடத்தை தொடங்கினார். அந்த பாடம் முடியும் வரைக்கும் ஒரு 1 மணி நேரம் அல்லது 40 நிமிஷம் என்றால் அவ்வளவு நேரம் அந்த ஹதீஸை வாசிப்பார். அடுத்த நாளைக்கு அவர் நிறுத்திய இடத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்பார். 3ஆம் நாளைக்கு நிறுத்திய இடத்தில் தொடர்ந்து வாசிப்பார். இப்படி 6 கிரந்தங்களை வாசித்து முடித்ததற்கு பின்னால்தான் அவருக்கு முஃப்தி பட்டம் வழங்கப்படும். இந்த முஃப்தி பட்டம் வழங்கப்பட்டவர்களில் ஒருவர் இந்த இரவு தகவல் சம்பந்தமா சொல்றார். எப்படி சொல்றாருண்டா, ஆயிஷா நாயகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலோ அது அல்லாஹ் காலத்திலோ 11 ரக்காத்தை விட அதிகப்படுத்தியதே இல்லை என்று சொல்லுவது தஹஜ்ஜுத் தொழுகையாகும், அது தராவீஹ் தொழுகை அல்ல என்று அவர் சொல்லிவிட்டு அவர் சேலஞ்ச் ஒன்று முன்வைக்கிறார். அது என்ன சேலஞ்ச் தெரியுமா? என்ன வாதம் தெரியுமா? தராவீஹ் தொழுகை சம்பந்தமாக ஹதீஸுடைய நூல்களிலே வந்திருக்கின்ற எந்த ஒரு தலைப்பிலும் இந்த ஹதீஸ் இடம்பெறவில்லை. எந்த ஹதீஸ்? ரமலானிலோ அது அல்லாத காலங்களிலோ 11 ரக்காத்துகளை விட அதிகம் தொழுதே கிடையாது என்ற ஹதீஸ் இடம்பெறவில்லை என்று அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? 6 கிரந்தங்களை முழுமையாக வாசித்து முடித்து முஃப்தி பட்டம் வாங்கி இருக்கிறீங்க. அப்படியான அவருக்குத்தான் நாம சொல்றோம், சஹீஹுல் புகாரியிலே வருகின்ற 2013வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் எங்கே வருகிறது தெரியுமா? ஸலாத்து தராவி என்ற தலைப்புக்கு தான் வருகிறது. அவர் என்ன வாதம் வைக்கிறார்? மாகான யஜீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான வலா கைரிஹி அலா 11 ரக்காத். ரமலானிலோ அல்லாத காலங்களிலோ 11 ரக்காத்தை விட அதிகம் தொழுவது கிடையாது என்ற இந்த ஹதீஸ் தராவி என்ற எந்த ஒரு பாடத்திலும் எந்த ஒரு ஹதீஸ் கிரந்தத்திலும் வரவில்லை என்று பேஸ்புக்கிலே அவர் எழுதுகிறார், ஒரு வாதத்தை வைக்கிறார். அவருடைய வாதத்துக்கு என்ன பதில்? அதாவது புகாரியில் வருகின்ற 2013வது ஹதீஸிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஸலாத்து தராவி என்ற தலைப்பின் கீழே இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்.
இங்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சுன்னத்தான பரல் அல்லாத சுன்னத்தான தொழுகைகளுக்கு பல பெயர்கள் இருந்திருக்கின்றன. ஏற்கனவே நான் சொன்னது போல, அதாவது துஹா தொழுகை, கியாமுல் லைல், ராத்திபத்தான தொழுகை, இப்படியான பல பெயர்கள் இருந்திருக்கின்றன. அப்படியான பெயர்களுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஸலாத்து தராவீஹ் என்ற பெயரில் எந்த தொழுகை கிடையாது. மிக தெளிவா இங்க உலமாக்கள் இருக்கிறாங்க, சபையில இங்க உலமாக்கள் இருக்கிறாங்க, உலமாக்களை வைத்துக் கொண்டுதான் பேசுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஸலாத்து தராவீஹ் என்ற பெயரில் எந்த ஒரு தொழுகையும் இருந்தது கிடையாது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகின்ற வரைக்கும் இந்த பெயரில் ஒரு தொழுகை கிடையாது. நபியாவுடைய காலத்தில் இந்த தொழுகை என்ன? கியாமுல் லைல், இரவு தொழுகை. கியாமுல் ஷஹர், ரமலான், ரமலான் காலத்தில் இரவு தொழுகை. ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை. கியாமுல் லைல், இரவில் பெறும் தொழுகை. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பேர். அந்த காலத்துல இந்த தொழுகைக்கு தராவீஹ் என்ற பெயர் இருந்தது கிடையாது. இந்த பெயர் எந்த காலத்தில் வந்தது என்றால் பிற்காலத்திலே தாபீங்களுடைய காலத்திலே வந்தது. இந்த பெயர் ஒரு பிழையான பெயர் என்று நான் சொல்ல வரவில்லை, அப்படின்னு யாரும் விளங்கிடக்கூடாது. இன்னது தராவீஹ் என்ற சொல்லு ஒரு பிழையான சொல்லு என்று அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி வரக்கூடாது. தராவீஹ் என்ற இந்த சொல் இருக்கின்றது, இந்த சொல் நபிகளாருடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் கிடையாது. இதைத்தான் சொல்கிறேன். பிற்காலத்தில் இந்த பெயர் வந்தது. எதனால் வந்தது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த தொழுகை ஜமாத்தாக தொடர்ச்சியாக நடைபெறவில்லை. ஐங்கால தொழுகை ஜமாத்தாக நடைபெற்றது. அது மட்டுமல்ல, ஐங்கால தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினது என்ன தெரியுமா? ஒரு ஃபர்லான தொழுகையை வீட்டிலே தனித்து தொழும்போது எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கின்றதோ அதை விட 27 மடங்கு நன்மை ஜமாத்தோடு பள்ளிவாசலில் தொழுதால் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இரவு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சஹாபாக்களை வைத்து ஜமாத்து தொழுகை நடத்தி கொண்டு வரவில்லை. இப்ப இருந்த இந்த இரவு தொழுகை ஜமாத்தாக நடைபெற்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஹதீஸ்களிலே காணுகின்றோம். எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்று 2 வருடங்கள் கழித்துத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். நோன்பு எப்போது கடமையாக்கப்பட்டது? ஹிஜ்ரத்துக்கு 2 வருடங்களுக்கு பின்னால் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. நோன்பு கடமையாக்கப்பட்ட காலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் 20ஆம் நோன்பை நோற்றுவிட்டு பள்ளிவாசலுக்கு இஅ்திகாஃபுக்கு வருவார்கள். எப்படி வருவார்கள்? படுக்கை விரிப்புகள் எல்லாம் கட்டி எடுத்துக்கொண்டு வருவார்கள். வந்து தனக்கென்ற ஒரு இடத்துல கூடாரம் அமைப்பார்கள். பள்ளிவாசல் உள்ளுக்கு அந்த கூடாரம் எப்படி இருக்கும்? ஒருவர் கால் நீட்டி படுக்கின்ற அளவுக்கு அந்த கூடாரம் இருக்கும். அதான் சின்ன கூடாரம். அதற்குள்ளே ஒருவர் உட்கார்ந்திருக்கலாம், காலை நீட்டி படுத்துக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 9 நாள் அல்லது 10 நாள் அந்த கூடாரத்திலே இருப்பார்கள். ஜமாத்துடைய நேரத்திலே வெளியே வந்து அவர்கள் ஜமாத்து நடத்துவார்கள். அதற்கு பின்னால் கூடாரத்துக்குள் சென்று விடுவார்கள். எப்போதும் இருப்பது என்பதல்ல, தேவைக்கு வெளியே வருவார்கள். அதிகமாக கூடாரத்துக்குள்ளே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவிலே வீட்டிலே இந்த 11 ரக்காத்தை தொழுகின்ற வளமையுடையவர்களாக இருந்தார்கள் என்ற அடிப்படையிலே அந்த 20க்கும் 30க்கும் இடப்பட்ட நாட்களிலும் அந்த கூடாரத்துக்குள் தான் தொழுவார்கள். பள்ளிவாசல் பெரியதாக இருந்தாலும் வெளியிலே வந்து மக்களுக்கு முன்னால் பகிரங்கமாக தொழ மாட்டார்கள், கூடாரத்துக்குள் தொழுவார்கள். அப்படியே தொழுது கொண்டிருப்பார்கள். அந்த 8 வருடங்களும் அப்படித்தான் நடைபெற்றது. அதில் ஒரு வருடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. என்ன நிகழ்ச்சி தெரியுமா? 23வது நோன்பு. அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். வந்து கியாமுல் லைலை பகிரங்கமாக தொழுவதற்கு தக்பீர் கட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபிற்கு வந்தால் அவர்களோடு சேர்ந்து நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் இஅ்திகாஃபிற்கு வந்து விடுவார்கள். பள்ளிவாசலுக்குள்ள இருக்கின்ற ஏனைய சஹாபாக்களும் நபி அவர்களுக்கு பின்னால் வந்து சஃப்பை சரி செய்து கொண்டு மாமூன்களாக தொழத் தொடங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு ஜமாத்து நடத்தினார்கள். அந்த சஹாபாக்களுக்கு ஜமாத்து நடத்தினார்கள். இது நபி அவர்கள் முன்கூட்டியே ஏற்கனவே சஹாபாக்களுக்கு அறிவித்தல் செய்திருக்கவில்லை. திடீரென்று நடைபெற்ற நிகழ்ச்சி. கூடாரத்துக்குள் வழக்கமாக தொழுது கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பகிரங்கமாக தொழத் தொடங்கினார்களா?
அன்று பள்ளிவாசலில் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் பின்னால வந்து சப்புல நின்று நபி அவர்களோடு சேர்ந்து தொழத் தொடங்கினார்கள். இப்படி சொல்வார்களா? அடுத்த நாள் இந்த செய்தி பரவிவிட்டது. வீடுகளிலே தொழுது கொண்டிருந்தவர்களும் கூட அடுத்த நாள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாளும் ஜமாத் நடத்துகிறார்கள். மூன்றாவது நாளும் கூட்டம் அதிகமாகிவிட்டது. நபி அவர்கள் இன்னும் அதிகமாக, அதாவது மூன்றாவது பள்ளிவாசல் நிரம்புகின்ற அளவுக்கு கூட்டம் அதிகமாகிவிட்டது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அடுத்த நாள் இஷாவுடைய ஃபர்து தொழுகை நடத்திவிட்டு கூடாரத்துக்கு சென்று விட்டார்கள். சென்றவர்கள் சஹாபாக்கள் கடந்த 3 தினங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் நடத்தினது போல இப்போதும் வருவார்கள், இதோ வருவார்கள், இதோ வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். நபி அவருடைய வருகையை பற்றி ஆளுக்கால் கதைத்ததால் சத்தம் கேட்கின்ற அளவுக்கு கதைத்துக் கொண்டு இருந்தார்கள். நபி அவர்கள் கூடாரத்திலிருந்து வெளியே வரவில்லை. சஹருடைய நேரம் நெருங்கிவிட்டது. எல்லா சஹாபாக்கள் வீடுகளுக்கு போய் சஹர் செய்து கொண்டு ஃபஜ்ர் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்து மக்களை நோக்கி திரும்பியவர்களாக சொன்னார்கள், நேற்று இரவு ஜமாத் நடத்த நான் வருவேன் என என்னை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது எனக்கு தெரியும். என்னுடைய வருகையை பற்றி நீங்கள் ஆளுக்கால் என்னென்ன கதைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்னுடைய காதுக்கு கேட்டது. காதுக்கு கேட்டதின் அடிப்படை என்ன? நபி அவர்கள் கூடாரத்துக்குள் உறங்கவில்லை. வழக்கமாக தொழுகின்ற அந்த நீண்ட நேர 11 ரக்காத்தையும் அவர்கள் அங்கே உள்ளே தொழுது கொண்டிருந்தார்கள். அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் ஆளுக்கால் என்னென்ன கதைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்னுடைய காது கட்டியது. ஹஷீத்து அன் துக்தப அலைக்கும், நான் உங்களுக்கு மத்தியிலே இந்த தொழுகையை இந்த ரமலான் முடிகின்ற வரைக்கும் தொடர்ச்சியாக ஜமாத்தாக நடத்துவதற்கு பின்வாங்கியதற்கு காரணம், நான் அப்படி செய்தால் இது உங்களுக்கு கடமையாக்கப்படுமோ என ஆஞ்சினேன். ஏன்? நான் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய நபியாகிய நான் இதை தொடர்ச்சியாக செய்தால் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குமோ என ஆஞ்சினேன். இந்த வார்த்தையுடைய பின்புலம் என்ன சொல்கிறது தெரியுமா? உங்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு எனக்கு ஆசைதான், விருப்பம்தான். ஆனா உங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக நான் அதை தொடர்ந்து செய்யவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். இதோடு நபி அவர்கள் அதற்கு அடுத்தடுத்த வருஷங்களில் ஜமாத் நடத்தவில்லை. நபி அவர்கள் மௌத்தாகிவிட்டார். அவருடைய மௌத்துக்கு பின்னால் இந்த ரமலான் காலத்திலே தொழப்படுகின்ற இந்த 11 ரக்காத்து தொழுகைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் 2.5 வருடம். அந்த காலம் முடிகின்ற வரைக்கும் ரமலானிலே இந்த தொழுகை தனித்தனியாக நடைபெற்றது. பள்ளிவாசலுக்கு மக்கள் வருவார்கள், தனியே தொழுவார்கள், இஹ்திகாஃபிற்கு வருவார்கள், தனியே தொழுவார்கள். அந்த காலம் முடிந்து விட்டது. அடுத்த ஆட்சி உமர் ரலியல்லாஹு ஆட்சி 10 வருட காலம். இந்த 10 வருட கால ஆட்சியில் பாதி காலம் சென்று விட்டது. பாதி காலம் சென்றதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு வரலாறு உங்களுக்கு தெரியும். அவங்க எப்படி இரவேல ஊர் சுத்துவாங்க, எங்கெங்க என்னென்ன தப்பு தவறுகள் நடக்குது, மக்களுடைய குறைபாடுகள் என்ன என்பதையெல்லாம் கண்டறிவதற்கு அவர்கள் வெளியே கிளம்பிடுவாங்க. அப்படி வருகின்ற நேரத்திலே தன்னுடைய துணை, தன்னுடைய பணியால் அப்துல் ரஹ்மானையும் கூட அழைத்துக் கொண்டு வராங்க. அப்படி வருகின்ற நேரத்துல மஸ்ஜித் நபவி ஊடாக வந்து வர்றாங்க. வந்து பார்த்தா இது ரமலான மஸ்ஜித் நபவியோட வந்து பாக்குறாங்க. இஷாவுக்கு பின்னால மக்கள் பிரிங்கி பிரிங்கி தொழுகிறாங்க. எந்த அளவுக்கு பிரிங்கி பிரிங்கினா, சிலர் ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு இமாமோடு சேர்ந்து ஒரு ஜமாத்து நடக்குது. இன்னும் ஒரு இடத்துல இன்னும் ஒரு 15 பேர் 20 பேர் சேர்ந்து இன்னொரு ஜமாத்து நடக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் தனியே தொழுகிறாங்க. இப்படியே இது பல வாராக இந்த தொழுகை நடக்குது. இந்த காட்சி அப்படியே பார்த்து கொண்டிருந்து சொன்னாங்க, லவ் ஜமாஅத்து ஹாஉலாஇ அலா காரிஇன் வாஹித், இவர்கள் எல்லோரையும் நான் ஒரே இமாமின் கீழ் மாமூம்களாக ஜமாத்தாக இவர்கள் தொழக்கூடிய ஒரு ஏற்பாட்டை நான் செய்தால் நன்றாக இருக்குமே என்று தன்னுடைய பணியால் இடத்துல சொல்றாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் உபய் இப்னு கஅப், தமீம் அத்-தாரி இந்த 2 பேரையும் கூப்பிடுறாங்க. அழைத்து சொல்றாங்க, யார் கலீஃபா? கலீஃபா இந்த 2 சஹாபியை அழைத்து கட்டளையிடுறாங்க, நீங்கள் மக்களுக்கு ரமலானிலே இந்த கியாமுல் லைலை ஜமாஅத்தாக தொழுகை நடத்துங்கள் சொல்றாங்க. அடுத்த நாள் இருந்து ஜமாத்து நடக்குது. இன்னும் சில தினங்கள் கழித்து அதே மாதிரியாக அதே நேரத்துல அதே பணியாளரோடு உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்தா ஜமாத்து நடந்து கொண்டிருக்கிறது.
அவர்கள் பார்த்து விட்டு சொன்னாங்க, நியாமத்தில் பித்அத்து ஹாதிஹி, நான் செய்த இந்த புதிய ஏற்பாடு ஒரு நல்ல ஏற்பாடாகிட்டே. என்னது, பிரிஞ்சு 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 தொழுது கொண்டிருந்தவங்களை ஒரே இமாமின் கீழ் தொலை வைத்தேனே, இந்த ஏற்பாடு ஒரு நல்ல ஏற்பாடாகிட்டே என்று அவர்கள் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார்கள். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? பரலான ஐங்கால தொழுகையை தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை என்று சொன்னேன் அல்லவா? அது இந்த கியாமுல் லைலுக்கு கிடையாது. காரணம் என்ன? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றார், வல்லத்தி தனாமூன அன்ஹா அஃலல் மினல்லத்தி தக்கூமூன் யுரீது ஆகிரல் லைல். பிந்திய இரவிலே தொழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த ஜமாத்திலே ஒருவர் கலந்து கொள்ளாமல் வீட்டிலே போய் உறங்கிவிட்டு அவர் வீட்டிலே எழுந்து பிந்திய இரவிலே அவர் தனித்து தொழுவாராயிருந்தால் இந்த ஜமாத்தோடு தொழுவதை விட சிறந்தது என்றார். அதாவது கியாமுல் லைல்ல ஜமாத்தோடு தொழாமல் வீட்டிலே ஒருவர் தனித்து தொழுவது இதை விட சிறந்தது என்று ஏன் சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் செய்த ஏற்பாடு என்ன? இந்திய இரவிலே தொழக்கூடியவர்கள் எல்லோரும் பள்ளிவாசலுக்கு வாருங்கள், எல்லோரும் பள்ளிவாசல்லே ஜமாத்தாக தொழுங்கள், இந்த கியாமுல் லைலை தனித்து தொழாமல் ஜமாத்தாக தொழுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அழைப்பு விடுக்கவில்லை. அவர்கள் செய்த ஏற்பாடு என்ன தெரியுமா? இஷா தொழுகைக்கு பின்னால் முந்திய இரவிலே தனித்து தனித்து தொழுது கொண்டிருந்தவர்களை ஒரே ஜமாத்தாக ஆக்கிய வேலை மட்டும்தான் அவர்கள் செய்தார்கள். ஆனால் எதை சிறப்பு என்று சொன்னார்கள் தெரியுமா? இந்த ஜமாத்தில் தொழாமல் இந்திய இரவிலே எழுந்து வீட்டில் தொழுதால் இதைவிட சிறந்தது என்று சொன்னார்கள். அப்படி சொல்வதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது. காரணம் என்ன? உமர் ரலியல்லாஹு அவர்கள் முதலாவது ஜமாத்தை ஏற்பாடு செய்துவிட்டு அந்த ஜமாத்திலே தொழுதார்களா? இல்லை. அதற்கு பின்னால இரண்டாம் முறை வந்து நான் செய்த இந்த ஏற்பாடு அழகிய ஏற்பாடாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் அல்லவா? அன்றாட அந்த ஜமாத்தில் சேர்ந்துள்ளார்களா? இல்லை. காரணம் என்ன? உமர் ரலியல்லாஹுடைய வளமை என்ன? இந்திய இரவிலே எழுந்து வீட்டிலே தொழுகின்ற அந்த வளமை தான் உமர் ரலியல்லாஹுடைய வளமை. அதனால் அந்த ஜமாத்தில் அவர்கள் சேரவில்லை. இந்திய இரவில் தொழுகின்ற தனித்து தொழுகின்றவர்களைத்தான் ஜமாத்தாக்கினார்களே அல்லாமல் இந்திய இரவிலே வீடுகளில் தொழுகின்றவர்களையும் அழைப்பு விடுத்து நீங்கள் வந்து இந்த பள்ளிவாசலே இந்த கியாமுல் லைலை ஜமாத்தாக தொழுங்கள் என்று அவர்கள் சொன்னது கிடையாது. சகோதரிகளே, இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வருகிறேன். வாலிப சமுதாயம் நீங்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லாம் ஒரு விவேகமானவர்கள். இந்த விஷயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் என்னவென்றால், அதாவது அந்த கடந்த கால தாவாவை விட இந்த கால தாவாவிலே இருக்கின்ற ஒரு பாரிய முன்னேற்றம் என்னவென்று சொன்னால், இது பேஸ்புக்கு இந்த கொடுக்கப்படுகின்றது. இந்த பேஸ்புக்கிலே முழு உலக மக்களும் பார்க்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. ஒரு தாவா கடந்த காலத்துல இந்த 4 சுவருக்குள்ள தாவா செஞ்சா இங்க மட்டும்தான் தாவா. ஆனா இப்பொழுது அல்ல. இந்த 4 சுவருக்குள்ளே இவ்வளவு கூட்டமே தேவையில்லை. ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவ்வளவு போதும். இந்த தாவா முழு உலகத்துக்கும் போகும். அந்த அளவுக்கு ஒரு இன்றைக்கு தொழில்நுட்பத்திலே ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றம், அப்படியான முன்னேற்றமான இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்திலே இந்த தாவாவை கொண்டு இந்த இப்பொழுது இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே உமர் ரலியல்லாஹு இந்த நடைமுறை இருக்கின்றது. இந்த நடைமுறையை இன்று மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சான்றாக எடுத்து வைத்து இவர்கள் சொல்லுகிறார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு ஜமாத் ஆக்கினார்கள். அப்படி அந்த ஜமாத் பித்அத்தா? ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தாத ஒரு ஜமாத்தை உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தினார்கள். அது பித்அத்தா? இது பித்அத்தே கிடையாது, சுன்னத்து தான். ஏன் சுன்னத்து தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத் என்ற ஒரு நடைமுறையை 3 தினங்கள் நடத்தி காட்டிவிட்டார்கள். அதுதான் முன்மாதிரி. நபி அவர்கள் இந்த இரவு தொழுகையை ஜமாத் நடத்தி காட்டிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்கள் ஜமாத் நடத்தியதை வைத்தும் நபி அவர்களுடைய ஒரு வார்த்தையுடைய அந்த அர்த்தத்தை வைத்தும் அவர் ஜமாத் ஏற்படுத்தினார்கள். என்ன சொன்னார்கள்? அதாவது கடைசியாக இந்த மக்கள் எதிர்பார்த்த நேரத்திலே நபி அவர்கள் வராததற்கு என்ன காரணம் சொன்னார்கள்? ஹஷீத்தான் புத்தமாலைக்கும், உங்களுக்கு கடமையாக்கப்படுமோ என அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா? அப்படி சொன்னதிலிருந்து என்ன விளங்குகிறது? உங்களுக்கு தொழுவிக்க ஆசைதான், ஆனால் இது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று நான் அஞ்சுகிறேன் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். எனவே இந்த ஜமாத்தாக தொழ வேண்டும் என்ற நடைமுறையை
இந்த வார்த்தையை வைத்துத்தான் உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தினார்கள். அதனால ஜமாத் ஏற்படுத்தியது பித்அத்து கிடையாது, சுன்னத்து தான், சந்தேகமே கிடையாது. அதே நேரத்திலே இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு 23 ரகாத்து தராவி என்ற பெயரிலே மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இது நான் ஏற்கனவே சொன்னேன், 6 கிரந்தங்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஹதீஸ்களை வாசிப்பது போல ஹதீஸ்களை வாசிப்பதனால் வந்த விளைவுதான். ஹதீஸ்களை ஆய்வு செய்யவில்லை, ஆய்வு செய்ய வேண்டும். முவத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே ஒரு செய்தி வருகின்றது. இந்த செய்தியை அறிவிக்கின்ற அறிவிப்பாளருடைய பேர் யஸீத் இப்னு ரூமான். இந்த யஸீத் இப்னு ரூமானுடைய தகுதி என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்தவரே அல்ல. அப்படியானால் அப்படி ஒருவர் இருந்தாரா? இருந்தார். எப்போது? உமர் ரலியல்லாஹு மௌத்தாயினுக்கு பின்னால் தான் அவர் பிறந்தார். அப்படியான அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் மக்கள் ரமலானில் தராவீஹ் 23 ரக்காத்து தொழுகின்றவர்களாக இருந்தார்கள். யார் சொல்லுகிறார்? இந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு கோளாறு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை அவர் மௌத்தாயினுக்கு பின்னால் பிறந்த ஒருவர் ஆதாரமாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? உமர் ரலியல்லாஹு காலத்திலே 23 ரக்காத்துகள் தொழுகின்றவர்களாக இருந்ததாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு அறிவித்தார் என்று சொல்லியிருந்தா, அல்லது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு அறிவித்தார் என்று சொல்லியிருந்தா, இன்னொரு சஹாபியுடைய பெயரை சொல்லி அவர் அறிவித்தார் என்று சொல்லியிருந்தா, அந்த செய்தி அது ஆதாரபூர்வமாக இருந்தால், அறிவிப்பாளர் வரிசையும் சரியாக இருந்தால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அப்படி வரவில்லை. அந்த செய்தி எப்படி வருகிறது என்றால் அவர் நேரடியாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? கானன்னாசி யகூமூன ஃபீ ஸமனி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 23 ரகா. அவர்தான் சொல்றார். உமர் ரலியல்லாஹு காலத்திலே மக்கள் 23 ரக்காத்து தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார். ஆனால் அவரோ உமர் ரலியல்லாஹு மௌத்தாயினருக்கு பின்னால் பிறந்த ஒருவர். ஆனால் அதே முவத்தாவிலே இன்னும் ஒரு செய்தி வருகிறது, மிக பலமான செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி, ஆயிஷா நாயகியுடைய அறிவுக்கு மிக பொருத்தமான ஒரு செய்தி, அந்த அறிவிப்போடு இணக்கப்பாடான ஒரு செய்தி. என்ன செய்தி தெரியுமா? அமர உமர் இப்னு கத்தாப், உபய் இப்னு கஅப் வ தமீம் அத்-தாரி ரலியல்லாஹு அன்ஹுமா யகூமா பின்-நாஸி 11 ரக்காத். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப், தமீம் அத்-தாரி ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய 2 சஹாபாக்களுக்கும் 11 ரக்காத்துகள் தொழுவிக்குமாறு கட்டளையிட்டார்கள். இந்த வார்த்தையை பாருங்க. யஸீத் இப்னு ரூமான் சொல்றார், உமர் ரலியல்லாஹு காலத்தில் மக்கள் 23 தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று மக்களுடைய செய்தி வந்து சொல்கிறார். கலீஃபாவோடு எந்த தொடரும் அந்த செய்தி இல்லை. உமர் ரலியல்லாஹுவோடு அந்த எந்த தொடரும் இல்லை. உமர் ரலியல்லாஹு காரணம் என்று சொன்னதே அல்லாமல் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அந்த செய்திக்கும் ஒரு தொடர்பு கிடையாது. ஆனா இங்க உமர் ரலியல்லாஹு கட்டளை இடுறாங்க. யாருக்கு? உபய் இப்னு கஅப், தமீம் அத்-தாரி ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 சஹாபாக்களும் உத்தரவிடுறார். என்னது? ஐயகூமா பின்-நாஸி 11 ரக்காத். மக்களுக்கு 11 ரக்காத்துகள் தொழுவிக்குமாறு கட்டளை இடுகிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹுடைய அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே 11 ரக்காத்துகள் தொழுவிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. இந்த 11 ரக்காத் என்ற இந்த செய்தி இருக்கின்றதே, இந்த செய்தி எங்கே தொடர்படுகின்றது? ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், ரமலானிலோ அதல்லாத காலத்திலோ 11 ரக்காத்துகளோடு அதிகப்படுத்துகிறார். அந்த செய்திக்கு உமர் ரலியல்லாஹுடைய இந்த கட்டளை ஒத்து வருகிறதா இல்லையா? இப்பொழுது தராவி என்ற இந்த பெயர் பிற்காலத்தில் வந்ததற்கான காரணம் ஒன்று இருக்கின்றது. என்ன காரணம் தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு பின்னால இந்த தொழுகையை இமாம் நீண்ட நேரம் தொழுகை நடத்துவார். அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அந்த சஹாபி எந்த அளவுக்கு சொல்லுவார் தெரியுமா? எந்த அளவுக்கு இமாம் நீண்ட நேரம் தொழுவார் என்று சொன்னா, நாம நின்று கொள்ள முடியாமல் தடியை ஊண்டிக் கொண்டுதான் நின்று கொள்ள வேண்டி வருமோ என்று அச்சம் கொள்கின்ற அளவுக்கு நீண்ட நேரம் தொழுகை நடத்துவார். அப்ப அந்த நீண்ட நேரம் தொழுகை நடத்தும் போது என்ன செய்வாரு? ஒரு 4 ரக்காத் தொழுவிப்பார். மக்கள் எல்லாம் கொஞ்சம் உட்காருவாங்க, தாக வந்தா தண்ணி குடிப்பாங்க, உது முடிஞ்சா உதவி செஞ்சுட்டு வருவாங்க, கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, ரெஸ்ட் டைம் கொடுத்து அந்த மறுபடி தொடங்குவாங்க. இன்னொரு 2 ரக்காத் நடத்துவாங்க, மறுபடி போய் டைம் கொடுப்பாங்க, மறுபடி போய் ரெஸ்ட் எடுப்பாங்க, அடுத்த 2 ரக்காத் நடத்துவாங்க. அப்போ
ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து தொழுகின்ற தொழுகையாக இந்த தொழுகை இருந்ததால் தராவி என்ற இந்த வார்த்தை அந்த நடைமுறைக்காக வந்த வார்த்தை. எந்த நடைமுறை? தர்வீஹத் என்றது ஒருமை சொல், அதனுடைய தன்மை சொல் தராவி. ஓய்வுகள், ஓய்வுகள் கொண்ட தொழுகை, நீண்ட நேரம் தொழுவதால் ஓய்வுகள் கொண்ட தொழுகையாக இருப்பதால் தராவி என்ற சொல் பிற்காலத்தில் வந்து, அதனால் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சமூகத்திலே நடைமுறையில இருக்கின்ற அந்த சொல்லையும் பயன்படுத்தி ஆயிஷா நாயகி அறிவிக்கின்ற அந்த 11 ரக்காத் என்ற அந்த செய்தியை தராவி என்ற தலைப்புக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். இதுல இன்னும் ஒரு, அதாவது இந்த செய்திக்கு நாம ஜோக்கான செய்தின்னு சொல்லணும், சாதாரண செய்தி சொல்ல முடியாது. என்னது? நாம நீண்ட காலமாக, நான் ஏற்கனவே சொன்னேன், 1950 காலத்திலிருந்து இந்த ஊர்ல குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தார்களே அந்த முன்னோர்கள், அல்லாஹ் அப்படியான இந்த மக்கள் எல்லாம் அந்த காலத்துல நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால நாம தாவாவுடைய பணிக்கு வந்ததுக்கு பின்னால நாம நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படியான காலகட்டங்களில் எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்தது என்ன தெரியுமா? சவுதியில எல்லா பள்ளிவாசல்களையும் 11 தொழுவிப்பாங்க, ஆனா மக்காவிலே மதீனாலே 23 தொழுவிப்பாங்க. அப்போ மூஞ்சில் அடிச்ச மாதிரி, அதாவது நம்மட விரல் எடுத்து நம்மட கண்ணில் குத்தி விடுவாங்க. அது மாதிரி இந்த எதிர்த்தரப்பு எங்களுக்கு மடை அடிக்கிறது, சேறு பூசுறது. எப்படி தெரியுமா? உங்களோட வஹாபிகளோட ஹெட் ஆபீஸ் தானே மக்கா மதீனா, அங்க 23 வருவாங்க, அதுல உனக்கு மட்டும் 12 அப்படின்னு சொல்லி மடை அடிப்பாங்க, சேறு பூசுவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? இங்கிருந்து எல்லோரும் சேறு பூசலாம், ஆனா சவுதியில் என்ன நடக்கின்றது என்று இவர்களுக்கு தெரியாது. சவுதியிலே இந்த துருக்கியர்களுடைய உஸ்மானிய ஆட்சி காலத்திலே நிறைய சிறுக்குகளும் விதத்துகளும் இருந்தன. இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய முன்னோர்கள், அதாவது இப்னு சௌதுடைய அந்த ஆரம்ப காலத்தில் இருந்து அந்த துருக்கியர்கள் செய்த பல சிறுக்குகளை விதத்தை ஒழித்து கட்டினார்கள். 99% எல்லா அனாச்சாரங்களை ஒழித்து கட்டினார்கள். ஆனால் இந்த தராவீகளை மட்டும் அவர்களுக்கு கை வைக்க கொஞ்சம் பின்வாங்கி கொண்டிருந்தாங்க. 23 ரக்காத் ஜமாத்தா நடந்து கொண்டிருந்த தராவீகளை மட்டும் கை வைக்க பின்வாங்கி கொண்டே இருந்தாங்க. ஆனால் சவுதியில் உள்ள துணிச்சலான உலமாக்கள் ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். அவங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் இந்த 2 ஹரத்திலேயுமே இந்த 23 ரக்காத்தை நடத்தி கொண்டிருப்பதனால முழு உலகத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற நம்ம சகோதரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறு. இதையே ஆதாரம் அளித்து அவர்களுக்கு எதிராக மக்கள் இயங்குகிறார்கள் என்று சொல்லி இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது தற்காலத்தில் வந்திருக்கின்ற ஆட்சியாளர் சல்மான் இருக்கின்றாரே, இந்த ஆட்சியை பற்றி நான் இப்போது உங்களுக்கு அதாவது புகழ்ந்து சொல்ல வரவில்லை, அதுல எத்தனையோ விஷயம் இருக்குது, அது 2வது பார்ப்போம். இந்த சல்மான் என்பவர் ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆன் முழுவதையும் மனப்பாடமிட்ட ஒரு ஹாஃபில். அவர் என்ன செய்தாருண்டா, இந்த கொரோனா வந்ததுக்கு பின்னால காபத்துல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியிலே தொழுகின்றவர்களுடைய அந்த எண்ணிக்கையிலும் கட்டுப்பாடுகள் வந்த காலத்திலே அவர் உத்தரவு போட்டாரு, 11 ரக்காத் தொழுவி 23 இல்லாமல் ஆக்கி 11 ஆக்கு. அவங்க 11 13 சொல்றாங்க, 13 ஹதீஸ் இருக்கு, அதுக்கு வேற காரணம் இருக்கு, அதை நான் சொல்றேன். 13 ரக்காத் தொழுவிக்க சொல்லி கட்டளை போட்டாரா? கொரோனாவுக்கு பின்னால கடந்த வருஷம் வரைக்கும் மக்கா மதீனாவுல 11 அந்த 11 தான் தொழுது கொண்டு வந்தாங்க. ஆனா சர்வதேச மட்டத்துல டிக்ளேர் பண்ணல, சர்வதேச மட்டத்துல பிரகடனப்படுத்தல, தொழுது கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, பிரகடனப்படுத்திட்டாங்க. பிரகடனம் வெளியே வந்துட்டு மக்காவிலும் மதீனாவிலும் 13 ரக்காத்துகள் தான் தொழுகை நடைபெறும் என்ற செய்தியை பிரகடனப்படுத்தி விட்டார்கள். அப்போ இப்ப என்னது? எங்களுக்கு சேறு பூசின கைகளுக்கெல்லாம் சேத்தை அள்ள முடியாமல் அவர்கள் தடுமாறுகின்ற நிலைமையை இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இப்பொழுது நாம் பார்ப்போம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கின்றது. சஹீஹ் புகாரிலே 1137வது ஹதீஸாக இருக்கின்றது. அதே போல அது புகாரியிலே 472, 473, 990, 993, 995, 1137 இது புகாரியிலும், முஸ்லிமிலே 1363,
1364, 1365, 1366, 1374 இவ்வளவு ஹதீஸ்களிலும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் ஸலாத்துல் லைல் மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை 2 இந்த ஹதீஸை வைத்து நம்முடைய சில சகோதரர்களும் குழம்பி போய்கிறாங்க. யாரு? குர்ஆன் சுன்னா பின்பற்றுகிறார்களே, சிறுக்கும் விதத்தையும் செய்யாமல் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற உலமாக்கள், அவர்களில் சில உலமாக்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அதாவது மக்கா மதீனால 23 தொழுது கொண்டிருந்தார்களே, அந்த காலத்திலே அங்கிருந்த சில உலமாக்கள் என்ன நோக்கத்துக்கு சொன்னார்களோ தெரியா, மக்களை சமாளிப்பதற்காகவோ பிரச்சனையை சமாளிச்சு முடிவு கொண்டு வருவதற்காகவோ ஏதோ சொல்லிட்டார்கள். ஸலாத்துல் லைல் மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை 2 தொழலாம், ஆனால் 11 அல்ல 23 தொழலாம் என்று ஒரு கருத்தை ஒரு சில உலமாக்கள் சொன்னார்கள். அதே செய்தியை சொல்லக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் நாம பார்க்கிறோம். இந்த வாதத்தை வைக்கிறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம். சரி, இரவு தொழுகை 2 விரும்பிய அளவுக்கு தொழலாம்னே வச்சுக்கொள்வோமே. அப்படி வச்சுக்கொண்டா அது எப்படி 23, 23 என்று மட்டுப்படுத்துறது? அப்படி 2 தொழலாம் சொன்னா எப்படி தொழணும்? இன்றைக்கு 18, 3 21, நாளைக்கு 24, 3 27, அடுத்த நாளைக்கு 30, 3 33, அடுத்த நாளைக்கு 36, 3 39, அடுத்த நாளைக்கு 46, 3 41, அப்படி சொல்லும். ஏன் 20 2 என்ற அந்த ஹதீஸ வச்சுக்கிட்டு அதுவும் உனக்கு ஆதாரமா இருந்தா 20 2 என்று சொல்லிவிட்டு அந்த 2 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுப்படுத்தி 20 என்று சொன்னார்களா? வித்திரம் சேர்த்து 23 சொன்னார்களா? அதை வைத்துத்தான் நீங்க 23 சொல்றீங்களா? இந்த வாதம் அடிபட்டு போகின்றது. சரி, இப்ப 20 தொழுகை 2 என்று சொன்ன ஹதீஸுக்கு நாம் எப்படி விளக்கம் காண வேண்டும் தெரியுமா? அதாவது ஒரு நீண்ட செய்தி, கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த செய்தியை நான் தலைப்பை முடிச்சிடுறேன். என்னண்டா, ஆயிஷா நாயகியிடத்தில், அதாவது சஅத் இப்னு ஹிஷாம் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், இவர் ஒரு தாபியா. இவர் இந்த ஆமிர் என்ற இந்த சஹாபி உஹது யுத்தத்துல ஷஹீதாயின ஒரு சஹாபி. அவருடைய பேர பிள்ளை. அவரு என்னண்டா, உங்களுக்கு தெரியும், சில கட்டங்கள்ல சிலர் நான் வருஷப்போராக நான் ஜமாத்து போறேன்னு சொல்லி போட்டுட்டு குடும்பத்தையும் துறந்து பிசினஸையும் துறந்து எல்லாத்தையும் துறந்து வெளியில இறங்கி போற ஒரு சில ஆட்களை பார்க்கிறோம். இப்படி இந்த போக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்திருக்கிறார்கள். இந்த போக்கு பிள்ளை. இவர் என்ன செஞ்சிட்டாருண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக அப்போ ரோமாபுரியோடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலம். அந்த காலத்துல போர்க்களத்துக்கு போறேன், தொடர்ச்சியாக யுத்தம் செய்கிறேன், அந்த யுத்தங்களில் ஷஹீதாகிற சந்தர்ப்பம் தான் ஷஹீதாகிறேன் என்ற முடிவை எடுத்துட்டு முதலாவது என்ன செஞ்சார்? மனைவியை தலாக்கு பண்ணினார். அதுக்கு அடுத்து என்ன செஞ்சார்? அவருடைய சொத்துக்கள் எல்லாம் வித்தார். வித்துட்டு அவரு போர்க்களத்துக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கினார். வாங்கி எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வரார். மதீனாவுக்கு வெளியில் வாழ்ந்தவர் இவர். மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு இந்த செய்தியை ஒரு சில சஹாபாக்கள் இடத்துல சொன்ன போது அவர்கள் இவரை கண்டிச்சாங்க. எப்படி கண்டிச்சாங்க தெரியுமா? இதே போன்ற போக்குடைய நாளை இந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். நீ போர்க்களத்துக்கு போவதென்றால் உனக்கு குடும்பம் இருக்க வேண்டும், உனக்கு சொத்து இருக்க வேண்டும், அவைகள் இருக்கின்ற நிலையில் போக வேண்டும், திரும்பி வர முடியும் என்றால் திரும்பி வர வேண்டும், அங்கே ஷஹீதாகின்ற நிலை வந்தால் ஷஹீதாக வேண்டும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. நீ சொல்ற மாதிரி மனைவியை தலாக்க சொல்லிட்டு சொத்துக்களை வித்துட்டு நீ வெறுங்கையோட நீ போர்க்களத்துக்கு போறன்ற நடைமுறை இஸ்லாத்துல கிடையாது. அவருக்கு சொன்ன உடனே, ஆஹா அப்படியா, நான் பிழை செஞ்சிட்டேனா என்று தன்னுடைய மனைவியை மீட்டிக் கொள்வதாக முடிவெடுத்துக் கொண்டார். என்ன, அவர் செஞ்ச தலாக் ரஜாயியத்தான தலாக், முத்தலாக் அல்ல. மனைவியை மீட்டிக் கொள்வதாக முடிவெடுத்துக் கொண்டார். முடிவெடுத்துக் கொண்டு அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறார். சந்திச்சு அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு தொழுகை சம்பந்தமாக எனக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் கேட்கிறான். கேள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சாட்சார் மகன், நபியோடு நெருக்கமாக இருந்தவர். இக்காலத்தில் அவர் மிகப்பெரிய முஃபஸ்ஸிர், அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஆலிம் என்ற தகுதி என்ற காரணத்தினால அவரிடத்துல போறாங்க. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த தொழுகை சம்பந்தமாக நான் உனக்கு விளக்கம் சொல்வதை விட மிகச்சிறந்த ஒருவரை நான் உனக்கு தெரிவு செய்து தருகிறேன். அவரிடத்தில் போ. அவர்தான் உம்முல் முஃமினீன்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பதில் சொல்றாங்க என்று கேட்டு, நீ அதை எனக்கும் வந்து சொல்லிட்டு போ என்று சொல்றாங்க. அப்ப போற வழியில் என்ன செய்யறாண்டால், ஹக்கீம் இப்னு அஃப்லான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் போய் சந்திக்கிறார். அவர் இவருக்கு நண்பர். அவரை போய் சந்திச்சு சொல்றாரு, என்னோட நீங்கள் வாங்க ஆயிஷா நாயர் போறது. அவர் சொல்றாரு, நான் நீண்ட நாளா ஆயிஷா நாயிட்டு போகாம பயந்து கொண்டிருக்கிறேன். காரணம், ஜமல் யுத்தத்துல நான் ஆயிஷா நாயகரை எதிர்த்தரப்புல இருந்தவன். அதனால என்னோட அவங்க ஏதாவது பிரச்சனைப்படுவாங்களோ என்று பயப்படுகிறேன் என்ன போது இவரை சொன்னா, அதெல்லாம் விடு, காலம் முடிஞ்சது, யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு, இப்போ வா போறதுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் ஆயிஷா நாயகிடத்துல போய் வெளியில இருந்து, வீட்டுக்கு வெளியில அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றாங்க. ஆயிஷா நாயகி வலைக்கும் சலாம் என்று சொல்லிட்டு, யார் வந்திருக்கிறீங்க? அப்ப ஹிஷாம் இப்னு, அதாவது இந்த சஅத் இப்னு ஹிஷாம் வந்திருக்கிறேன். ஹிஷாம் யாரு? ஆமீருடைய மகன். அப்படியா, அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக, அல்லாஹ் யர்ஹம்ஹு, அல்லாஹ் யக்ஃபிர் லஹு, துஆ கேட்கிறாங்க. உள்ளுக்கு வர சொல்றாங்க. உள்ளுக்கு போனதுக்கு பின்னால இவர் கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணம் எப்படி இருந்தது? நீ குர்ஆனை ஓதியதில்லையா கேட்கிறாங்க ஆயிஷா நாய். ஆமா, ஓதி இருக்கிறேன். அந்த குர்ஆன் தான் நபிகளாருடைய குணம். நபிகளாருடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கிறார். நீ யா அய்யுஹல் முஸம்மில் ஓதவில்லையா? அதுதான் நபியுடைய இரவு தொழுகை என்று சொல்லிவிட்டு, நபி அவர்கள் இந்த இரவு தொழுகை எப்படி தொழுதார்கள் கேட்கிறார். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு நாள் 9 ரக்காத்து தொழுதார்கள். தொடர்ச்சியா 8வது ரக்காத்துல ஒரு அத்தஹியாத் ஓதிவிட்டு நிலைக்கு வந்து மீண்டும் 9வது ரக்காத்திலே அவர்கள் அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழுது 11 ரக்காத்துகள் தொழுதார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்லே 1357வது ஹதீஸாக வந்திருக்கிறது. இப்ப என்ன செய்கிறார்? இவர் நேர வருகிறார். எங்க? அப்துல்லா இப்னு அப்பாஸ் செய்யலாம். அவர் சொன்னாங்க தானே, அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க எனக்கு சொல்லிட்டு போண்டு போய் சொல்றாங்க. சொன்னா இப்னு அப்பாஸ் செய்யலாம்னு சொல்றாங்க, நானும் ஆயிஷாவிடத்துல உம்மு முஃமினீன் இடத்துல போவதற்கு பின்வாங்கி கொண்டிருந்தேன். காரணம், அந்த ஜமல் யுத்தத்திலே நான் அவர்களுக்கு எதிர்த்தரப்பில் இருந்தவன் என்ற உடனே இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் அதாவது வெளியே வருகிறார். வந்து அவர் இந்த ரிவாயத்தில் அறிவிக்கிறார், நான் இந்த இப்னு அப்பாஸ் இடத்துல திரும்பி வந்து இந்த செய்தியை சொல்லாமல் இருந்திருக்க வேண்டுமே. ஏன்? ஆயிஷா நாயகியோடு முரண்பட்டுக் கொண்டிருந்தார், அவருக்கு கோபம் வந்துட்டு. இந்த செய்தியை நாம் என்ன விளங்குறோம்? ஆயிஷா நாயகிடத்துல விளக்கம் கேட்க போன இந்த சஅத் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடியவருக்கும் ஆயிஷா நாயகி என்ன சொல்லியிருக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 தான் சொல்வார்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 11 சொல்லக்கூடியவர்கள் தான் ஆயிஷா நாயகிடத்தில் ஏன் அனுப்புறாங்க? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னா இதோட வித்தியாசமான ஏதாவது இருக்கலாமோ என்று அவர் சிந்திக்கவும் இடம் இருக்கிறது. ஆனா நபியோருடைய வீட்டுக்குள்ளே நபி அவர்கள் எப்படி தோன்றார்கள் என்பதை அவர்கள் மனைவி சொல்லும் போது அதில் ஒரு உறுதியான நம்பிக்கை வருகின்றது அல்லவா? எனவே அங்க அனுப்புறாங்க. இதுல நாம் பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்ன? ஸலாத்துல் லைல் மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை 2 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா? இந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையை பலவாறாக தொழுதிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது இந்த 1137வது ஹதீஸ் இருக்கின்றது, 1147வது ஹதீஸ். இந்த 1147வது ஹதீஸிலே புகாரியில் வரக்கூடிய 1147வது ஹதீஸிலே ஆயிஷா என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 தொழுவார்கள், 4 தொழுது சலாம் கொடுத்தார்கள், பின்னர் 4 தொழுது சலாம் கொடுத்தார்கள், பின்னர் 3 தொழுவார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4ஆக 2 முறை தொழுது 3 முறை தொழுது 11 தொழுது இருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ரக்காத்தை ஒரே சலாமிலே விட்டு தொழுதார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் 5 ரக்காத்தை ஒரே முறையில் விட்டு தொழுதார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் 7 ரக்காத்தை ஒரே முறையில் விட்டு தொழுதார்கள். இங்கே 3 ரக்காத்தை தொழும்போது கடைசி ரக்காத்தில் மட்டும்தான் தஹியாத், 5 ரக்காத்து தொழும்போதும் 7 ரக்காத்து தொழும்போதும் கடைசி ரக்காத்தில் மட்டும்தான் அத்தஹியாத் ஓதினார்கள். ஆனால் 9 ரக்காத்து தொழும்போது 8வது ரக்காத்தில் அத்தஹியாத் ஓதி 9வது ரக்காத்திலே அவர்கள் இன்னொரு அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுத்தார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையை 2 மட்டுமல்ல, அவர்கள் வித்ரை
3ஆக தொழுதிருக்கிறார்கள், 5ஆக தொழுதிருக்கிறார்கள், 7ஆக தொழுதிருக்கிறார்கள், 9ஆக தொழுதிருக்கிறார்கள். இது சாத் இப்னு ஹிஷாம் என்பதற்கு ஆயிஷா நாயகி நபிகளாருடைய இரவு தொழுகையை பற்றி விளக்கம் சொல்லும்போது, நபி அவர்கள் 9 ரக்காத்து தொழுதுவிட்டு அதற்கு பின்னால் 2 ரக்காத்து தொழுது 11 ரக்காத்து தொழுவார்கள். இப்படி பலவாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி தொழுதிருக்கிறார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாங்க? நபி அவர்கள் தொழுத அந்த தொழுகையுடைய அந்த ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை மக்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்திருக்கின்ற காரணத்தினால் தான் சொல்கிறார்கள், இரவு தொழுகை 2 தொழுங்கள். அப்படி 2 தொழுங்கள் என்று சொன்னது இந்த 11 தான். 2 தொழுங்கள் என்று சொன்னது இந்த 11 தான். அதற்கு இன்னொரு ஆதாரம் என்ன? முஸ்லிமில் வருகின்ற 1140 ஹதீஸ்ல ஆயிஷா என்ன சொல்றாங்க? இஷா தொழுகைக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் இடையில் 11 ரக்காத் தொழுவார்கள், 2 தொழுது சலாம் கொடுப்பார்கள், இறுதியில் 1 ரக்காத்தை கொண்டு வித்திரி செய்வார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை 2 5 சலாமிலே 10 ரக்காத்து தொழுது கடைசியாக 1 ரக்காத்தை கொண்டு வித்திரி செய்தார்கள் என்ற செய்தியைத்தான் இங்கே ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள். இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வித்தியாசமான அமைப்பிலே தொழுதிருந்தாலும் கூட மக்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள்? இரவு தொழுகை 2 தொழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். 5 சலாமிலே 10 ரக்காத்து தொழுது கடைசியா 1 ரக்காத்தை கொண்டு வித்திரி செய்யுங்கள் என்ற செய்தியைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த இரவு தொழுகை இருக்கின்றது, இந்த இரவு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 3 11 ரக்காத் என்று அவர்கள் 11 ரக்காத்துகளாக தொழுதிருக்கின்றார்கள். 5 சலாமிலே 10 ரக்காத்து தொழுவிட்டு இறுதியில் 1 ரக்காத்தை கொண்டு வித்திரி செய்திருக்கின்றார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு தொழுகையாக இருந்திருக்கின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 11 ரக்காத்தையும் வஷம்சி வதுஹாஹா, வல்லைலி இதா யக்ஷா, அதே போல வஸ்ஸமாஇ ஸாத்தில் புரூஜ், வஸ்ஸமாஇ வஷ்ஷம்ஸு குவிரத், இது மாதிரி சின்ன சூறாக்களை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையை தொழவில்லை, நீண்ட கிராத்துகளை ஓதி தொழுதிருக்கின்றார்கள். ஏன்? ஆயிஷா நாயகி என்ன சொன்னார்கள்? 4 ரக்காத்துகள் தொழுவார்கள், அதனுடைய நீளத்தை பற்றியும் அழகை பற்றியும் நேரத்தில் கேட்டு விடாதே. பின்னர் 4 ரக்காத்துகள் தொழுவார்கள், அவருடைய நீளத்தை பற்றியும் அழகை பற்றியும் நேரத்தில் கேட்காது என்று சொன்னார்கள் அல்லவா? அதே போல இந்த தொழுகை நீண்ட கிராத்துகளை ஓதி தொழப்பட வேண்டும் என்ற ஒரு தொழுகையாக இது இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது என்ன தெரியுமா? இந்த இரவு தொழுகை இருக்கின்றது ரமலானில் மட்டும் தொழுவதற்கு வந்தது அல்ல. ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறார்கள்? ரமலானிலோ அது அல்லாத காலத்திலோ 11 ரக்காத்துகளை விட அதிகப்படுத்தவில்லை என்று சொன்னதனால ரமலான் அல்லாத காலத்தில் தொழப்பட்ட 11 ரக்காத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் தொழுதிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்ற காரணத்தினால நம்மிடத்திலே இந்த இரவு தொழுகை நடைமுறையிலே தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால இந்த இரவு தொழுகை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையில் இருக்க வேண்டும். சகோதரர்களே, நடைமுறையிலே உள்ள ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மொபைல் போன கைக்கெடுத்தா அதுல நீங்க பேஸ்புக்கு போனீங்கன்னு சொன்னா டைமே போறது விளங்காது, இன்ஸ்டாகிராமுக்கு போனா டைம் போறதே விளங்காது, யூடியூப் பார்க்க பிடிச்சிங்கன்னு சொன்னா நேரம் போறதே விளங்காது. கடைசியாக பார்த்தா இரவைக்கு பொஞ்சாதி தூங்குற நேரம் எதுவுமே புருஷனுக்கு தெரியாது. அவ தூங்கி இருப்பா, இவன் 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் போன் பார்த்துருப்பார். இது நடக்குதா இல்லையா? இன்னைக்கு இந்த போனை பார்ப்பதா நமக்கு என்ன நடந்துட போகுது? பலஸ்தீன்ல போர் நடக்குது, கவலைதான். அதுக்காக மணிக்கணக்காக பார்த்து கொண்டிருப்பதா? அது மாதிரி இந்த நாட்டுல அரசியல் பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது, அது மணிக்கணக்காக பார்த்து கொண்டிருப்பதா? ஏதோ ஒரு நிமிஷம் பார்த்தாச்சு, அதோட போன ஓபன் நாம இபாதத்தில் இறங்கணும். இந்த இபாதத்தில் இறங்குவது நமக்கு கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நடைமுறையை ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார். இந்த ரிவாயத் திர்மிதியிலே பதிவாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் உறங்க மாட்டார்கள், இஷாவுக்கு பின்னால் கதைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அப்ப இஷா தொழுதா அடுத்த பணி தூங்க போடுவாங்க. அப்படி தூங்க போனா அதிகாலையில 3 மணி 3:30க்கு முன்னால் எழும்பிடணும். எழும்பி தொடர்ச்சியாக இந்த 11 ரக்காத்தையும் தொழ முடியும். ஏன் நம்மால் தொழ முடியாது? தொழ முடியும். அதனால் நாம் இந்த ஐங்கால இந்த கியாமுல் லைல் என்ற இந்த இரவு தொழுகையை ரமலானில் மட்டும் கிடையாது, காலம் பூராக
தினசரி ஒவ்வொரு நாளும் இந்த தொழுகையை தொழுகின்ற நடைமுறையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கான இன்னொரு நியாயமான காரணம் இருக்கின்றது. என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா காலையில ஃபஜ்ர் தொழுகை முடிந்ததிலிருந்து அதிகாலையில தூங்கிய இரவு வரைக்கும் அல்லாஹ் அரசியல இருக்கிறான். நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அது அங்கிருந்துதான் அவன் செய்தாழ்த்துகிறான். ஆனா இந்திய இரவு இருக்கின்றதல்லவா, அந்த இரவிலே நம்மிடத்திலே அல்லாஹ் நெருங்கி முதல் வானத்துக்கு வருகிறான். புகாரியில் வருகின்ற ஹதீஸ், இன்ஜில் ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா, ஒவ்வொரு இரவிலும் எங்களை ரப்பு முதல் வானத்துக்கு வருகிறான். எங்கள் வான் நெருங்கி வருகிறான். அதாவது நமது சமுதாயத்தின்பால், நமது மக்களின்பால் அவன் நெருங்கி வருகிறான். முதல் வானத்துக்கு வந்து 3 வகையான அழைப்புகளை விடுக்கிறான். என்னை அழைப்பவருண்டா பங்களிக்கிறேன், என்னிடம் கேட்பவருண்டா கொடுக்கிறேன், என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுவருண்டா மன்னிக்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுஜூதிலே நீண்ட நேரம் இருந்தார்கள். ஆயிஷா நாயகிக்கு ஒரு அச்சம் வந்துவிட்டது. அந்த ரிவாயத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் இந்த சுஜூதிலே மரணித்து விட்டார்களே என்ற பயம் எனக்கு வந்த போது அதை ஊழியம் செய்து கொள்வதற்காக அவருடைய உள்ளங்காலை நான் சுரண்டினேன். கால் உசும்பியது. அவர்கள் மரணிக்கவில்லை என்பதை அப்போது தெரிந்து கொண்டேன். நபி அவர்கள் அந்த அளவுக்கு நீண்ட நேரம் சுஜூதில் இருந்திருக்கிறார்கள். நமது வாழ்க்கையில ஒரு நாளிலாவது தஹஜ்ஜுடைய நேரத்துல நீண்ட சுஜூதில் இருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டிருக்கிறோமா? பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? அல்லது நமது தேவைகளை கேட்டிருக்கிறோமா? நம்முடைய சுய விசாரணை செய்து பார்ப்போம். நாம் செய்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கி இருந்தா. பதில் தொழுகைக்கு பின்னால் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய 2 கால்களும் வீங்குகின்ற அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ஏன் இப்படி வணங்குகிறீர்கள்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லவா நீங்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஆயிஷா அஃலா அகூன் அப்தல் ஷகூரா, அந்த தரத்துக்கு என்னை ஆக்கி அந்த அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா கேட்கிறாங்க. வாலிப சமுதாயமே, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இன்று முதல் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். நேற்று வரைக்கும் இப்படி இருந்தவர்களை விடுங்கள். நேற்று வரைக்கும் இல்லாதவர்கள் இன்று ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் அதிகாலையிலே நான் எல்லாம் வைத்து விட்டு நான் நேர காலத்தோடு நின்றுவேன். 11 ரக்காத்துகளையும் தொழுவேன். கண்டிப்பாக நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 11 ரக்காத்துகளையும் தொழுங்கள். உங்களுடைய நிறைய தேவைகள் உண்டு, நோய்கள் உண்டு, பொருளாதார பிரச்சனை உண்டு, குடும்ப பிரச்சனை உண்டு, உறவு முறையுடைய எனக்கு முன்னால் உள்ள பயான் சொன்னது போல உறவு முறைகளுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை பற்றிய பிரச்சனை உண்டு. இப்படி நிறைய பிரச்சனைகள் உண்டு. இதை அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்கு உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சிறந்த சந்தர்ப்பம். அல்லாஹ் காய்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறான். நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு தயாரான நிலைமையில இருக்கின்ற அந்த ரப்புல் ஆலமீன் இடத்திலே நாம் கேட்பதற்கு பொருத்தமான ஒரு நேரமாக அந்த நேரம் இருக்கின்றது. ஏனைய நேரங்களை விட அந்த நேரம் வித்தியாசமான ஒரு நேரம் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்ற காரணத்தால் அதை நம்பிக்கை வைத்து வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவோம். ஒவ்வொரு நாளும் நான் இன்று முதல் மரணம் வரைக்கும் நான் கியாமுல் லைலை நான் விடமாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு இதிலே உறுதியாக இருந்தார்கள் என்றால், சில நாள் நோய்வாய்ப்பட்டு அதிகாலையில் அவர்கள் நித்திரையிலிருந்து விழிப்பதற்கு அவர்களால் முடியாமல் போய்விட்டால் இந்த தொழுகையை நீட்டி தொழுவது போன்று நடைமுறை செய்திருக்கிறார்கள். அது எப்படி தெரியுமா? ஒரு நாளைக்கு பிந்திய தொழ முடியாம போனா லுஹாவுடைய நேரம் இருக்குது. அந்த நேரத்திலே 12 ரக்காத் என்ற ஒத்தையை 12 ரக்காத் என்று இரட்டையாக்கி 12 ரக்காத் தொழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாமல் செய்திருக்கிறார்கள். ஐங்கால தொழுகையை எப்படி விடாமல் செய்கிறோமோ அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை விடாமல் செய்திருக்கிறார்கள். ரமலானில் மட்டும் நாம் தொழுது அடுத்தவர்களுக்கு நாம் படம் காட்டுவது அர்த்தம் கிடையாது. ரமலானிலே நமக்கு கிடைக்கின்ற இந்த பயிற்சி ஷவ்வால் தலைப்புரை கண்ட அந்த பெருநாளுடைய இரவு நாம் தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள். பெருநாளுடைய இரவு
கூத்தும் கும்மாளமாக்கி இருக்கின்ற இரவல்ல, இபாதத்துடைய இரவு. அந்த இரவில் நான் இதை தொடர்ச்சியாக செய்வேன். 29ஆம் இரவு அல்லது 30ஆம் இரவு நான் இந்த கியாமுல் லைலை தொழுது விட்டேனா, அதற்கு பின்னால அந்த ஈதுடைய பெருநாளுடைய இரவிலும் கூட நான் இந்த தொழுகையை விட மாட்டேன். இன்று முதல் நான் நாளை அதிகாலையிலே அந்த கியாமுல் லைலை இந்திய இரவிலே நான் தொடங்கி என்னுடைய வாழ்நாள் பூராக மௌத்து வரைக்கும் விடாமல் தொடர்ச்சியாக கடைபிடிப்பேன் என்ற ஒரு உறுதியான முடிவை எடுத்துக் கொள்ளுமாறு உங்களுக்கு அன்பான ஆலோசனை கூறி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி